தமிழ்நாட்டில் கடந்த சில தினங்களாக கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் மழைக்கு காரணமான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று வலுவிழக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் படிப்படியாக மழை குறைய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்று 5 மாவட்டங்களில் மட்டும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பாலக்கோடு, பென்னாகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் சதீஷ் உத்தரவிட்டிருக்கிறார். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு மீண்டும் கனமழை வெளுத்து வாங்கியது. சென்ட்ரல், அண்ணா சாலை, எழும்பூர், புதுப்பேட்டை, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, தேனாம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. கொட்டும் மழையிலும் தூய்மை பணியாளர்கள் வேலை செய்தனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2வது நாளாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் உயர் அதிகாரிகள் பங்கேற்ற நிலையில் மழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தனர். அதிமுக ஆட்சி காலத்தில் 4.5% இருந்த விவசாய வளர்ச்சியை 0.09 படுபாதாரத்தில் தள்ளியதுதான் திமுக அரசின் சாதனை என எதிர்க்கட்சித் தலைவர் EPS குற்றம் சாட்டியிருக்கிறார். டெல்டா மாவட்டங்களில் தாம் ஆய்வு செய்தபோது மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைத்து போனதாக கூறி பெண் விவசாயி ஒருவர் கண்ணீர் விட்டு கதறியது கலங்க செய்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். அரிசி அரவையின் போது கலக்கப்பட வேண்டிய செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க மத்திய அரசு அனுமதி அளிப்பதில் ஏற்பட்ட காலதாமதம்தான் நெல் மூட்டைகள் தேங்க காரணம் என அமைச்சர் சக்கரபாணி விளக்கமளித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டி நெல் சேமிப்பு கிடங்கில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நெல் கொள்முதல் தொடர்பான எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு உண்மையில்லை என்றார். நெல்லில் கலக்க வேண்டிய செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க கடந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு பொய்யான தகவலை கூறி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். செறிவூட்டப்பட்ட அரிசி பயன்படுத்த மத்திய அரசு அனுமதி வழங்கவில்லை என ஆதாரத்துடன் சொல்வதாக EPSக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பதிலடி கொடுத்துள்ளார். நாகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனுமதி வழங்கிவிட்டதாக சொல்லும் எடப்பாடி பழனிசாமி ஆதாரம் தர முடியுமா என சவால் விடுத்துள்ளார். நெல்மணிகள் மழையில் சேதமடைந்துள்ளதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கொள்முதல் செய்யப்பட்ட நெல்மணிகள் பாதுகாப்பாகத்தான் உள்ளது என அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்திருக்கிறார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு குற்றம் சுமத்துவதுதான் வேலை என சாடியிருக்கிறார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே வெள்ளம் சூழ்ந்த குடியிருப்பு பகுதிகளை பார்வையிட்ட தருமபுரி MP மணி மோட்டார் வைத்து தண்ணீரை வெளியேற்ற அலுவலர்களிடம் அறிவுறுத்தினார். இதனையடுத்து JCB இயந்திரம் மூலமாக கால்வாய் ஆக்கிரமிப்பை அகற்றி வெள்ளம் ஏரிக்கு செல்ல வழி ஏற்படுத்தப்பட்டு தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலோடு கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்குள்ளாகினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பெருமூச்சு கிராமத்தில் வசிக்கும் அருந்ததியர் இன மக்களின் வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்தது. இதனால் தங்களுடைய உணவுப் பொருட்கள் மற்றும் உடைமைகள் சேதமடைந்து விட்டதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் குழந்தைகளோடு கடும் அவதிப்பட்டு வருவதாக குமுறுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணியை ஆட்சியர் பிரதாப் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் மழைநீர் தேங்காமல் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்ட அவர் மாவட்டத்தில் 8 நிரந்தர முகாம்களும் 600 தற்காலிக முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் பெய்த கனமழையால் நகரையும் பழனிப்பேட்டை மார்க்கெட்டையும் இணைக்கும் இரட்டைக்கண் சுரங்கப்பாதையை மழை நீர் சூழ்ந்திருக்கிறது. இதனையடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி அப்பகுதியில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது.
ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அருகே பிரேக் டவுன் ஆன அரசு பேருந்தை சாலையில் தேங்கிய மழைநீரில் இறங்கி பயணிகள் தள்ளும் வீடியோ வெளியாக இருக்கிறது. சென்னையில் இருந்து கிருஷ்ணகிரி நோக்கி சென்ற அரசு பேருந்து இணைப்பு சாலை வழியாக சென்றபோது அங்கு தேங்கியிருந்த மழைநீரில் சிக்கி பிரேக் டவுன் ஆனது. ஈரோடு மாவட்டம் அந்தியூரை அடுத்த பர்கூர் மலையில் 3வது நாளாக தொடர்ந்து காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் 3 கிராமங்களுக்கு செல்லும் தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் அடிப்படை தேவைகளுக்கு கூட சென்று வர முடியவில்லை என மலைவாழ் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் மங்களம் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நல்லம்மன் கோயில் தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக நொய்யலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நல்லம்மன் தடுப்பணை நிரம்பி ஆர்ப்பரித்து வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 96.15 அடியாகவும், பாபநாசம் அணை நீர்மட்டம் 94.50 அடியாகவும், சேர்வலாறு அணை நீர்மட்டம் 109.28 அடியாகவும் அதிகரித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையில் இருந்து வினாடிக்கு 15,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டிற்கு சுற்றுலா வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் செல்ல வரும் 24ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பீகாரில் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் சட்டமன்ற தொகுதிகளில் வேட்புமனுக்களை வாபஸ் பெற இன்று கடைசி நாள் என்பதால் யாரேனும் வேட்புமனுவை திரும்ப பெறுவார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதனிடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக இந்தியா கூட்டணியில் நீடிக்கும் குழப்பத்திற்கு சுமூக தீர்வு எட்டப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூரால் ஏற்பட்ட வலியை பாகிஸ்தானால் மறக்க முடியாது என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது முப்படைகளும் ஒருங்கிணைந்து கூட்டாக செயல்பட்டதாக பெருமிதம் அடைந்தார். கொல்கத்தாவில் இருந்து ஸ்ரீநகர் சென்ற இண்டிகோ விமானத்தில் எரிபொருள் கசிவு கண்டறியப்பட்டதால் வாரணாசியில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இருந்து 166 பேருடன் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் நோக்கி புறப்பட்ட இண்டிகோ விமானத்தில் எரிபொருள் கசிவு கண்டறியப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் மாவட்டத்திற்கு உட்பட்ட இந்திராபுரம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ பற்றி எரிய தொடங்கியவுடன் அங்கிருந்தவர்கள் பாதுகாப்பாக வெளியேறியதாக கூறப்படுகிறது. விரைந்து சென்ற தீயணைப்புத்துறை வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் உளுந்தூர்பேட்டை செய்யாறு திமுக சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். 28வது நாளாக இந்த ஆலோசனை நடைபெற்ற நிலையில் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் 34 வெள்ள ரோந்து குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஏவாவேலு கூறினார். சென்னை OMR சாலையில் மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்த அவர் 500 சிறப்பு சாலை பணியாளர்கள் வெள்ள பாதிப்பு பணிகளை மேற்கொள்வார்கள் என தெரிவித்தார். தமிழக அரசு பருவமழையில் கவனம் செலுத்தாமல் தீபாவளி சாராய விற்பனையில் கவனத்தை செலுத்தியதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுவை சிறிதும் தொய்வின்றி விற்பனை செய்து கொண்டிருக்கும் திமுக அரசுதான் நாடு போற்றும் நல்லாட்சிக்கான இலக்கணமா என கேள்வி எழுப்பினார். தொடர் மழையால் டெல்டா மாவட்டங்களில் சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு இழப்பீடு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல்லையும் விரைந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என அரசுக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னை மாநகராட்சியில் அலுவலர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட 22,000 பேர் பணியில் ஈடுபட்டுள்ளதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 215 இடங்களில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் இந்த மையங்களில் உணவு, சுகாதார வசதி, குடிநீர் வசதி தங்கு தடையின்றி கிடைக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது.
சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு நேற்று ஒரே நாளில் 3,96,400 உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் சென்னை மாநகராட்சியின் சார்பில் 106 சமையல் கூடங்கள் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மருத்துவமனைகளிலும் மழைக்காலத்திற்கு தேவையான மருந்துகள் தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். சென்னை கோட்டூர்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் மருத்துவர்கள் விழிப்புடன் இருப்பதாக கூறினார். அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை வேலூர் நீதிமன்றத்தில் இருந்து சென்னை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றியது ஏன் என்பது குறித்து விளக்கம் அளிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கை வேலூர் நீதிமன்றத்திற்கு மாற்ற மறுத்து சென்னையில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து அமைச்சர் துரைமுருகன் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அதிமுக ஆட்சியின் போது நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தத்தில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்த நிலையில் தற்போது இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய நண்பர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொடர்புடைய நிறுவனங்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளது. மத்திய அரசின் அடாவடியே புதிய DGP நியமனத்திற்கு தாமதம் என அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். எத்தனையோ ஆண்டுகள் DGP இல்லாமல் அதிமுக ஆட்சி நடத்தியதை மறந்துவிட்டு மாநில உரிமைகளுக்காக போராடும் திமுக அரசின் முதலமைச்சரை குறை கூறுவதா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். சனாதன சக்திகளுக்கு எதிரான கருத்தியல் ரீதியாக நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என VCK தலைவர் திருமாவளவன் கூறினார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் முத்தமிழ் பேரவையில் நடைபெற்ற அரசமைப்பு சட்ட பாதுகாப்பும் உச்சநீதிமன்றமும் என்ற கருத்தரங்கில் பேசிய அவர் கருத்தியல் ரீதியாக தமிழகத்தில் பாஜகவுக்கு எதிரி VCK தான் என்றார். நாம் தமிழர் கட்சி சார்பில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு 2026 திருச்சியில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருக்கிறார். அன்றைய தினம் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை சீமான் அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. TNPSC Group 4 தேர்வு முடிவு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. கிராம நிர்வாக அலுவலர், தட்டச்சர் உள்ளிட்ட 4662 காலி பணியிடங்களுக்கு கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி தேர்வு நடத்தப்பட்டது. 11,48,000 பேர் எழுதிய இந்த தேர்வின் முடிவு வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டிற்கான வைக்கம் விருது அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் வசித்து வரும் தேன்மொழி சவுந்தரராஜனுக்கு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தேன்மொழி சவுந்தரராஜன் இந்திய அமெரிக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமை ஆர்வலர் மற்றும் எழுத்தாளர் ஆவார். இவருடைய பெற்றோர் மதுரையைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் புதிய பதிவாளராக குமரேசன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பதிவாளராக இருந்த பிரகாஷ் அந்த பதவியில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் புதிய பதிவாளராக குமரேசன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் பல ஆண்டுகளாக பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்தவர். சென்னை வில்லிவாக்கத்தில் தோமுச தொழிற்சங்க பேரவை தேர்தல் வேட்புமனு தாக்கலின் போது திமுகவை சேர்ந்தவர்கள் 2 பிரிவுகளாக பிரிந்து வாக்குவாதம் செய்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. 4 ஆண்டுகளாக தொடர்ந்து சந்தா செலுத்தாத உறுப்பினர்களை தேர்தலில் போட்டியிட அனுமதிக்க கூடாது என்றும் அவர்களது வேட்புமனுவை வாங்கக்கூடாது எனவும் கூறி வாக்குவாதம் செய்தனர். தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 4வது ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். இதற்கு தற்போதைய செலவு 713 கோடியே 56 லட்சம் ரூபாய் என கூறப்படும் நிலையில் மதிப்பிடப்பட்ட நிறைவு செலவு 757 கோடியே 18 லட்சம் ரூபாய் என திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை கிண்டி ரேஸ் கிளப் வசமிருந்து மீட்கப்பட்ட இடத்தில் பொதுநலன் கருதி திட்டங்களை மேற்கொள்ளலாம் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. வாடகை பாக்கி காரணமாக மீட்கப்பட்ட நிலத்தில் பசுமை வெளி பூங்கா மற்றும் மழைநீர் சேகரிப்பு திட்டம் செயல்படுத்துவதை எதிர்த்து ரேஸ் கிளப் வழக்கு தொடர்ந்தது. தூத்துக்குடியில் உள்ள ஸ்ரீ வைகுண்டபதி பெருமாள் கோயிலில் செப்டம்பர் மாதத்திற்குள் குடமுழுக்கு நடைபெறும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. ஸ்ரீ வைகுண்டபதி பெருமாள் கோயில் பணிகளை விரைவுபடுத்தி குறிப்பிட்ட காலத்தில் குடமுழுக்கு பணிகள் நடைபெறுவதை உறுதி செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கில் தெரிவிக்கப்பட்டது.
30 ஆண்டு குத்தகை காலம் முடிந்திருக்கும் நிலையில் திருச்சியில் உள்ள SRM ஹோட்டலை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் கையகப்படுத்தியது. ரேஸ்கோ சாலையில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு சொந்தமான 4.70 ஏக்கர் நிலம் 30 ஆண்டுகளுக்கு SRM ஹோட்டல் நிறுவனத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் அதிக அளவில் நுரை வெளியேறியது. பட்டினப்பாக்கம் கடற்கரை முதல் ஸ்ரீனிவாசபுரம் கடற்கரை வரை சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வெண்நுரை வெளியேறியது. இது ரசாயனம் கலந்த நச்சு நுரை என்றும், இந்த நச்சு நுரை அப்பகுதி மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதோடு தங்களின் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும் என்றும் மீனவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்த மழைநீரை வெளியேற்றாமல் அலட்சியம் காட்டியதாக அரசு அலுவலர்களிடம் மக்கள் கேள்வி மேல் கேள்வி எழுப்பியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. மழைநீர் வீடுகளை சூழ்ந்து தேங்கி நிற்பதால் 4 நாட்களாக வீட்டிலேயே முடங்கியுள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் சவேரியார் கோவில் சந்திப்பில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து வெளியேறியதால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். சாலையில் நடந்து செல்லும் நபர்களுக்கும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் தேங்கிய வெள்ளத்தை அகற்ற விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டனர். தமிழ்நாடு அரசு முன்னேற்பாடு நடவடிக்கைகளை எடுக்காததே நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதற்கு காரணம் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டினார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசு நெல் அனைத்தையும் போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பசும்பொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் டிஐஜி மூர்த்தி, SP சந்தீஷ் ஆகியோர் ஆய்வு செய்தனர். பசும்பொன்னில் வரும் 30ஆம் தேதி முத்துராமலிங்க தேவரின் 63வது குரு பூஜை மற்றும் 118வது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மிக்குப்பம் அருகே பாம்பாற்றின் ஓடையை ஆபத்தான முறையில் பள்ளி மாணவ மாணவிகள் கடந்து சென்றனர். பழைய அத்திக்குப்பத்தில் இருந்து திருப்பத்தூருக்கு செல்லும் வழியில் உள்ள பாம்பாற்றில் ஓடையில் கனமழை காரணமாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதில் பள்ளி செல்லும் மாணவர்கள் தங்களது சைக்கிள்களை சிரமப்பட்டு தள்ளி சென்றனர். வரதராஜபுரம் அருகே உள்ள அடையாறு ஆற்றில் கால்வாய் மற்றும் கிளைக்கால்வாய் அமைக்கும் பணியை காஞ்சிபுரம் மாவட்ட வெள்ளத்தடுப்பு பணிகள் கண்காணிப்பு அதிகாரி கந்தசாமி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொதுமக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க அதிகாரிகளுக்கு கந்தசாமி உத்தரவிட்டிருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஏரி திறந்துவிடப்பட்ட நிலையில் மண் சாலை துண்டிக்கப்பட்டதால் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நரிமேடை மற்றும் காட்டுப்பாக்கம் கலங்கல் அருகே உள்ள 2 ஷட்டர்களை திறந்துவிட்டு உபரி நீரை வெளியேற்றி வருவதால் விக்கிரமநல்லூர் கிராமத்திற்கு செல்லும் மண் சாலை துண்டிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அடப்பன்குளம் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. இதற்கிடையே கலிங்கு வழியாக ஆர்ப்பரித்து வெளியேறும் தண்ணீரில் சிறுவர் சிறுமிகள் ஆபத்தை உணராமல் குளியல் போட்டது கலக்கத்தை ஏற்படுத்தியது. ராணிப்பேட்டை அருகே தரைப்பாலம் சேதமடைந்ததால் ஆளை மூழ்கடிக்கும் அளவு தண்ணீரில் மயானத்திற்கு சடலத்தை சுமந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. வடியம்பாக்கம் மதுரா எடப்பாளையம் கிராமத்தில் உயிரிழந்த முதியவரின் உடலை அடக்கம் செய்ய ஆற்றில் கரைபுரண்டு ஓடும் கழுத்தளவு தண்ணீரில் 10க்கும் மேற்பட்டோர் போராடி சுமந்து சென்றனர். பெரியாரை பற்றி பேசும் நீங்கள் பாலியல் குற்றங்களை தடுக்க ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என சென்னையில் நடைபெற்ற திமுக இளம்பெண்கள் பயிற்சி பாசறை கூட்டத்தில் MP கனிமொழியிடம் ஒரு பெண் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த கனிமொழி, பெண்கள் தனியாக சுதந்திரமாக செயல்பட உறுதுணையாக பெரியார் இருந்ததாக கூறினார். ராமதாசிடம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளதாக அக்கட்சியின் MLA அருள் தெரிவித்திருக்கிறார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த கொங்கனாபுரம் பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அன்புமணிக்குத்தான் பாமக சொந்தம் என எந்த ஒரு இடத்திலும் தேர்தல் ஆணையம் குறிப்பிடவில்லை என்றும் விளக்கம் அளித்திருக்கிறார். உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் பேரூராட்சி தலைவர் அமுதா ராணி மீண்டும் தலைவர் இருக்கையில் அமர்ந்தார். இதனையடுத்து அதிமுக கவுன்சிலர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அமுதா ராணி வெற்றி செல்லாது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பேரூராட்சி மன்ற 7வது வார்டு உறுப்பினர் மற்றும் பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்த சுதா பதவிகளில் இருந்து தகுதி இழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சொத்து வரி செலுத்தாமல் அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தியதாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை பதவியை பறித்து உத்தரவிட்டிருக்கிறது. கடலூர்
வேலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து சென்னைக்கு நேற்று இரவு போதுமான அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். தனியார் பேருந்துகளும் ஆன்லைன் புக்கிங் என தட்டி கழித்ததால் பேருந்து வசதியின்றி 4 மணி நேரத்திற்கு மேலாக 300க்கும் மேற்பட்ட பயணிகள் பேருந்து நிலையத்திலேயே காத்து கிடந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகளும் பொதுமக்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல்முட்டுக்கூர் பஞ்சாயத்து தட்டாங்குட்டை பகுதியில் உள்ள ஏரிக்கு வரும் மருகு கால்வாய்களை முறையாக தூர்வாரி தண்ணீரை திருப்பிவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். புதுக்கோட்டை அசோக் நகரில் உள்ள பெட்ரோல் பங்க் ஒன்றில் மழைநீர் கலந்த பெட்ரோலை விற்பனை செய்ததாக கூறி வாடிக்கையாளர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மழைநீர் கலந்த பெட்ரோல் பயன்படுத்தப்பட்ட 30 வாகனங்கள் அடுத்தடுத்து பழுதானதாக கூறப்படுகிறது. ராமநாதபுரத்தில் முன்னாள் அமைச்சர் சுந்தர்ராஜன் மருத்துவமனையில் பணிபுரியும் பெண்ணை கட்டி வைத்து அடித்து நகையை பறித்ததாக புகார் எழுந்திருக்கிறது. பணத்தை திருடியதாக குற்றம் சாட்டி சுந்தர்ராஜனும் அவரது மனைவி சரோஜினியும் தாக்கியதாக கூறி பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரர் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தாயின் கழுத்தை நெரித்து கொலை செய்த 14 வயது மகனை போலீசார் கைது செய்தனர். கீழக்குப்பம் வேலூர் கிராமத்தைச் சேர்ந்த குணசேகரனின் மனைவி மகேஸ்வரி விவசாய நிலத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். இது தொடர்பாக அவரது 14 வயது மகனை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கார் மீது பைக் மோதியதில் தனியார் நிறுவன ஊழியர் கீழே விழுந்து படுகாயம் அடைந்ததால் பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. ஜம்புக்கூடப்பட்டியைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் ஞானசேகரன் குள்ளனூர் பகுதியில் தனது விலை உயர்ந்த KTM பைக்கில் சென்றபோது விபத்து நிகழ்ந்தது. கொடைக்கானலை அடுத்த கீழ்மலை பண்ணைக்காடு பகுதியில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் நண்பனை கத்தியால் குத்தி கொலை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். வினோத்குமார் என்ற இளைஞர் நண்பர்களான சதீஷ்குமார் மற்றும் முத்துக்குமார் ஆகியோருடன் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் கத்தியால் குத்தியதில் உயிரிழந்தார். மதுரை மாநகரில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலும் போக்குவரத்துக்கு இடையூறாகவும் பட்டாசு வெடித்து ரீல்ஸ் எடுத்து வெளியிட்ட இளைஞர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. வைகை ஆற்றின் படிக்கட்டில் கொத்தாக அணுகுண்டு வெடியை வைத்து பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தும் போலீஸ் வாகனம் அருகே பைக் ரேஸ் நடத்தியும் அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் மருத்துவம் படிக்காமல் சிகிச்சை அளித்து வந்த போலி பெண் மருத்துவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜெபின் பானு என்ற பெண் கடந்த 17 ஆண்டுகளாக மருத்துவம் பார்த்து வந்த நிலையில் தற்போது வசமாக சிக்கினார். நெல்லை மாவட்டம் பாபநாசத்தை அடுத்த திருப்பதியாபுரம் பகுதியில் கார் கண்ணாடியை மதுபோதையில் உடைத்து சேதப்படுத்தியது 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் என்பது சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து கண்ணாடியை உடைத்த சக்திவேல் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்துள்ள யோக ஆஞ்சநேயர் மலைக்கோயில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்துள்ளது. திண்டுக்கல் அருகே தங்கையுடன் வாழ மறுத்த கணவரின் தாயை கொலை செய்த 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். போடி காமன்வாடியைச் சேர்ந்த சண்முகவேல் செம்பட்டி பாளையங்கோட்டையைச் சேர்ந்த தங்கசடையான் தங்கை நந்தினியை திருமணம் செய்தார். ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருவதால் ஆத்திரத்தில் நண்பர் மணிகண்டனோடு சேர்ந்து சண்முகவேலின் தாயார் நீலாவதியை கொன்றார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே 2 வீலரில் அதிவேகமாக சென்றதை தட்டி கேட்ட இளைஞரின் தந்தையை கொலை செய்தவரை போலீசார் கைது செய்தனர். ஆனைக்கோவில் கிராமம் செட்டியார் தெருவைச் சேர்ந்த ராஜமூர்த்தி மது போதையில் 2 வீலரில் அதிவேகமாக சென்றிருக்கிறார். இதனை சுபாஷ் தட்டி கேட்டதால் அவரது தந்தை அமிர்தலிங்கத்தை கத்தியால் குத்தி கொன்றார். தீபாவளியை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை அடுத்த படமிஞ்சி கிராமத்தில் கொட்டு மழையில் வழுக்கு மரம் ஏறும் போட்டி நடைபெற்றது. இதில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்று வழுக்கு மரம் ஏறி அசத்தினர். கர்நாடக முதல்வர் சித்தராமையா தமது அரசியல் வாழ்வின் இறுதி கட்டத்தில் இருப்பதாக கூறி அவரது மகன் யதீந்திரா பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அரசியல் வாழ்வுக்கு விடை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டதால் சித்தராமையா முதல்வர் பதவியிலிருந்து விலகி மாநில அமைச்சர் சதீஷ் ஜர்கிஷோலி போன்றவர்களை அவர் அந்த பதவிக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் யதீந்திரா கூறியுள்ளார். டெல்லி துவாரகா பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பொருட்கள் அனைத்தும் தீயில் கருகி சேதமடைந்தன. வீட்டில் இருந்த அனைவரும் பாதுகாப்பாக வெளியேறியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது.
தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நண்பர்களோடு சேர்ந்து பட்டாசு வெடித்த போது முகத்தில் பலத்த காயமடைந்த இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பட்டாசு வெடித்து முகத்தில் தீப்பொறிப்பட்டு கண் உள்ளிட்ட இடங்களில் காயம் ஏற்பட்டது. அமெரிக்காவில் தீபாவளி பண்டிகைக்கு கொளுத்திய பட்டாசுகளை தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீய்ச்சி அணைத்ததால் இந்திய வம்சாவளியினர் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து தங்களது பாரம்பரிய கொண்டாட்டத்தை கூட தடுப்பதாக அதிபர் டிரம்பை விமர்சித்து சமூக வலைதளங்களில் இந்திய வம்சாவளியினர் விவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். ரஷ்யாவின் 2 பெரிய எண்ணெய் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. ரஷ்யா, உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கிடையே நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக எண்ணெய் நிறுவனங்களுக்கு தடை விதித்து ரஷ்யாவை வழிக்கு கொண்டுவர முயற்சிக்கிறது. ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவில் நடந்த பயங்கர சாலை விபத்தில் குறைந்தது 63 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தலைநகர் கம்பாலாவை வடக்கு உகாண்டாவில் இருக்கும் குலு என்ற நகருடன் இணைக்கும் முக்கியமான நெடுஞ்சாலையில் 2 பேருந்துகளும் மேலும் 2 வாகனங்களும் ஓவர்டேக் செய்ய முயன்றபோது இந்த பயங்கர விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். நைஜீரியாவில் எரிபொருள் டேங்கர் வாகனம் வெடித்ததால் ஏற்பட்ட கோர விபத்தில் 39 பேர் உயிரிழந்தனர். லக்கோஸ் மாகாணத்திலிருந்து நைஜர் மாகாணத்திற்கு பெட்ரோல் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி கட்சா பகுதியில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. இதில் பெட்ரோல் கசிந்து வெளியேறியதால் டேங்கர் லாரி தீப்பிடித்து வெடித்து சிதறியது. யுக்ரைனின் கார்கிவ் பகுதியில் உள்ள மழலையர் பள்ளி மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதல் தொடர்பான நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலில் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தாக்குதல் காரணமாக இரவு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. யுக்ரைனின் கிவ் பகுதியில் உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தை குறிவைத்து ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். அருகில் இருந்த மற்றொரு கட்டடத்தில் தீ விபத்து மட்டும் ஏற்பட்ட நிலையில் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள டோனட்ஸ்கில் அடுக்குமாடி குடியிருப்பு மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் கட்டடம் முழுவதும் சேதமடைந்துள்ளது. 5 மாடிகளை கொண்ட இந்த அடுக்குமாடி கட்டடத்தில் இருந்த அனைவரும் முன்னெச்சரிக்கையாக வெளியேற்றப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சவுதி அரேபியாவில் வெளிநாட்டு தொழிலாளர்களை அடிமைகளாக வைக்க பயன்படுத்தப்பட்ட கஃபாலா என்ற நடைமுறையை விலக்கிக் கொள்வதாக அங்குள்ள அரசு அறிவித்திருப்பது லட்சக்கணக்கான இந்திய தொழிலாளர்களுக்கு பெரும் ஆறுதலாக அமைந்துள்ளது. நவீன கால அடிமை முறை என வர்ணிக்கப்படும் இந்த கஃபாலா முறையின்படி வெளிநாட்டு தொழிலாளர்கள் சவுதி முதலாளியின் முழு கட்டுப்பாட்டில் வேலை பார்க்கும் நிலை உள்ளது. சுமார் 900 கோடி ரூபாய் மதிப்பிலான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ராயல் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட பாரிஸின் தி லூர் மியூசியம் மீண்டும் திறக்கப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த அருங்காட்சியகம் திறக்கப்பட்டவுடன் வெறும் 7 நிமிடங்களில் அரிதான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் உலக அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் ஏற்பட்ட தோல்விக்கு இந்திய அணி பதிலடி கொடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அடிலைட் மைதானத்தில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணியுடன் இந்திய அணி பலப்பரீட்சை நடத்த உள்ளது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இங்கிலாந்து அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 244 ரன்கள் எடுத்த நிலையில் ஆஸ்திரேலிய அணி 40.3 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 248 ரன்களை எடுத்து எளிதில் வெற்றி பெற்றது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் பாகிஸ்தான் அணி 23 ரன்கள் முன்னிலை பெற்றிருக்கிறது. 71 ரன்கள் பின்தங்கிய நிலையில் தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கிய பாகிஸ்தான் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 35 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 94 ரன்களை எடுத்தது. ப்ரோ கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் தபாங் டெல்லி அணியை வீழ்த்தி பாட்னா பைரேட்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் சிறப்பாக விளையாடிய பாட்னா பைரேட்ஸ் அணி 61க்கு 26 என்ற புள்ளிக்கணக்கில் டெல்லி அணியை வீழ்த்தியது. ப்ரோ கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற மற்றொரு போட்டியில் பெங்கால் வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி பெங்களூரு புல்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய பெங்களூரு புல்ஸ் அணி 54க்கு 24 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. ஜூட் படத்தில்
திரைப்படத்தில் அனுமதியின்றி பாடல்களை பயன்படுத்தியது தொடர்பாக தனியே வழக்கு தொடர இளையராஜாவுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. பாடல்கள் பதிப்புரிமை தொடர்பாக சோனி மியூசிக், எக்கோ ரெக்கார்டிங் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு எதிராக இளையராஜா தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அவரது இசையை வணிக ரீதியாக பயன்படுத்தி ஈட்டிய வருமானம் தொடர்பான விவரங்களை சோனி நிறுவனம் தாக்கல் செய்தது. துல்கர் சல்மான் நடிப்பில் உருவாகியிருக்கும் காந்தா திரைப்படத்தின் கண்மணி நீ பாடல் வெளியாக இருக்கிறது. செல்வமணி செல்வராஜ் இயக்கத்தில் வேஃபாரர் பிலிம்ஸ் மற்றும் ராணா ஸ்பிரிச் மீடியா நிறுவனம் இணைந்து தயாரித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் பாக்கியஸ்ரீ கதாநாயகியாக நடித்திருக்கிறார். இத்திரைப்படம் வரும் நவம்பர் 14ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்திருக்கிறது. அதர்வா நடித்துள்ள தனல் திரைப்படம் அமேசான் பிரைம் OTT தளத்தில் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. அறிமுக இயக்குனர் ரவீந்திர மாதவா இயக்கத்தில் த்ரில்லர் கதைக்களத்தில் கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியான இப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. ராஷ்மிகா மந்தனா மற்றும் தீக்ஷித் செட்டி இணைந்து நடித்திருக்கும் தி கேர்ள் ஃப்ரெண்ட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வரும் 25ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. ராகுல் ரவீந்திரன் இயக்கத்தில் தீரஜ் மற்றும் வித்யா இணைந்து தயாரித்துள்ள இப்படத்திற்கு ஹேஷம் அப்துல் வஹாப் இசையமைத்திருக்கிறார். 800 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகும் திரைப்படத்தின் மூலம் நடிகை பூஜா ஹெக்டேவுக்கு பம்பர் ஆஃபர் அடித்துள்ளது. அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிப்பில் உருவாகும் திரைப்படத்தில் 5 நிமிட பாடல் காட்சிகளில் நடிக்க 5 கோடி ரூபாய் சம்பளம் என தகவல் வெளியாகியுள்ளது. டியூடு திரைப்படம் உலகளவில் 100 கோடி வசூலை நெருங்குவதால் படக்குழு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது. அறிமுக இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், மமிதா ஆகியோர் நடித்திருந்த இப்படம் தீபாவளி ரிலீஸாக 17ஆம் தேதி வெளியானது. இந்நிலையில் வெளியான 5 நாட்களில் 95 கோடி ரூபாய் வசூலித்திருக்கிறது. த்ருவ் விக்ரம் நடிப்பில் வெளியான பைசன் திரைப்படம் 5 நாட்களில் உலகளவில் 35 கோடி ரூபாய் வசூலித்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான இப்படம் விமர்சன ரீதியாக மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இதனால் வரும் நாட்களில் வசூல் மேலும் அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது. திரையரங்குகளில் வெற்றி நடை போடும் பைசன் படத்திற்காக துருவ் விக்ரம் கடினமாக உழைத்துள்ளதாக அவருடைய தந்தையும் நடிகருமான விக்ரம் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தீவிர பயிற்சி மேற்கொண்ட மகன் துருவ் விக்ரமின் வீடியோவை பகிர்ந்து பெருமை அடைந்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஜம்பு ஆனோடை ஷேக் தாவூத் காமில் ஆண்டவர் தர்கா கந்தூரி விழாவை முன்னிட்டு மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக புனித கொடியை இந்துக்கள் ஊர்வலமாக எடுத்து சென்று சீர்வரிசைகளோடு வழங்கினர். தொடர்ந்து ஷேக் தாவூத் ஆண்டவர் சமாதி முன்பாக கொடியை வைத்து பிரார்த்தனை மற்றும் சிறப்பு மௌது ஷரீப் ஓதப்பட்டு துவா செய்யப்பட்டது. 90களில் டாடா நிறுவனத்தின் சூப்பர் SUV-யாக இந்திய சாலைகளில் வலம் வந்த டாடா சியாராவின் நவீன அவதாரத்தை டாடா நிறுவனம் இந்த மாதம் அறிமுகப்படுத்துகிறது. இந்த ஆண்டு ஜனவரியில் பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில் காட்சிப்படுத்தப்பட்ட இந்த மாடல் தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்ற மாடலாக உருவெடுத்துள்ளது.